உலகெங்கும் உள்ள தரிசனமீர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு நிறைய ராசி பலன்கள், பொது பலன்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அந்தந்த மாதம் நம்முடைய வாழ்வியலை சரி செய்து கொள்வதற்கு என்ன மாதிரியான சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளை எனக்கு நானே போதும் அப்படின்ற முறையில் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் நிறைய அதற்காக வரவேற்பு கொடுக்குறீங்க. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒன்ன பத்தி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இது எனக்கு தெரிஞ்சு இத ஆரம்பிச்சு நான் பண்ணதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை இங்க தான் இருக்கு. அதோட ஒரு சூட்சமத்த, அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு செய்முறை விளக்கத்தோட, வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம்னா என்ன? அதை ஏன் பண்ணணும்? எந்த நாள் வரலட்சுமி விரதமாக கொண்டாடப்படுகிறது? வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எப்படி லட்சுமியை நாம் வழிபடணும்? அவளிடமிருந்து எந்த மாதிரியான வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு என்னென்ன பண்ணலாம்? சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக எப்படி அந்த பிரபஞ்ச பேராற்றலை நாம் ஈர்த்து கொள்வது அப்படின்ற மாதிரி இந்த எபிசோட்ல வரலட்சுமி விரதத்தன்று நாம் செய்ய வேண்டிய, செய்யக்கூடாத விஷயங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிக பிடித்த ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அம்பிகை வழிபாடு தான். அது எல்லாருக்கும், ஏன்னா ஆத்தாவை கும்புறதோட வேற என்ன இருந்துற போகுது? அவதான் உள்ள இயங்கிட்டு இருக்கா. அதை தாண்டியும் என்னதான் புருஷன் அடிச்சாலும், என்னதான் கெட்டவனா இருந்தாலும், என்னதான் திட்டினாலும், நம்ம என்னதான் புருஷனை திட்டினாலும் முதல்ல போய் கோவில்ல கும்புறது, ஐயோ என் புருஷன் நல்லா இருக்கணும். இதுதான். இது இல்லாம எந்த இந்திய பெண்ணும் இருக்கவே மாட்டாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற எல்லாருடைய எனர்ஜியுமே அப்படியே இருக்கு. அப்போ இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்றது ஒரு பெண்களுக்கான தாலி பாக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக மட்டும்தான் கொண்டாடப்படுதா, இல்ல வரலட்சுமி நோன்புல நம்ம வேற ஏதாவது கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்குமா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. மேடம், வரலட்சுமி நோன்பு அப்படின்னா அது சுமங்கலி பெண்கள்லாம் பண்ணுவாங்க, வீட்டுல 4 பேரை கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு கொடுப்பாங்க, அதுதான் வரலட்சுமி நோன்பா? அன்னைக்கு பண்ணா தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க, எல்லாத்தையும் பிளெஸிங் வாங்குவாங்க, சுமங்கலி பொருட்களை கொடுப்பாங்க, எல்லாரையும் வீட்டுல கூப்பிட்டு பாட்டு பாட சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய டவுட். நவராத்திரிக்கு வரலட்சுமி நோம்புக்கும் என்னன்னு இல்லை. இது ஆந்திரால வந்துச்சு. திடீர்னு என்ன தமிழ்நாட்டு பக்கம் இப்போ ஆஃப் லேட்டா அது ஒரு, இப்போ எனக்கு தெரிஞ்சு அதுவும் இந்த மீடியா ஃபீல்டு ரொம்ப பெருசான ஆரம்பிச்சவரும் ஒரு 2-3 வருஷமா எங்க திரும்பினாலும் வரலட்சுமி நோம்பு வரலட்சுமி நோம்பு வரதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆஃபர்ல இருந்து இன்ஸ்டா ஓபன் பண்ண முடியல. எல்லாம் வரலட்சுமி நோம்பு விரதமா தான் ஓடிக்கிட்டே இருக்கு. முதல்ல இந்த நோம்பினுடைய அடிப்படை காரணம் என்ன? எதற்காக இந்த நோன்பு நோக்க வேண்டும்? நம்பர் 1, இது பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா? ஏன் ஆண்கள்லாம் பண்ணக்கூடாது? அடுத்த கேள்வி நம்பர் 2, திருமணமான பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா? திருமணம் ஆகாத பெண்கள் இந்த நோன்பை தொடவே கூடாதா? இது பாவை நோம்போட கனெக்ட் ஆகாதா? அப்படி இப்படின்னு பத்தி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வரலட்சுமி நோம்பு எப்போ வரும்? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அது இந்த தடவை பாத்தீங்கன்னா, கேலண்டர்ல சில பேர் 21ஆம் தேதின்னு போட்டிருக்காங்க, சில கேலண்டர்ல 28ஆம் தேதின்னு போட்டிருக்கு. 28ஆம் தேதி வரலட்சுமி நோம்பா இல்ல 21ஆம் தேதி வரலட்சுமி நோம்பான்றதே தெரியல. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துறேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி தான் வரலட்சுமி நோம்பு வரும். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அது எக்ஸ்பெஷலி எப்போ வரும்? தசமி திதியோடு கனெக்ட் ஆகி வரும். வளர்பிறையில தான் வரலட்சுமி நோம்பு வரும். தேய்பிரையில வரலட்சுமி நோம்பு வராது. இந்த தடவை 28ஆம் தேதின்றது தேய்பிரையை ஒட்டி வருது. அப்போ வரலட்சுமி நோம்பு இந்த வருடம் எப்போ வருது? 21/8/2026 வருஷம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஓகே, இந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு 3 விதமான வழக்கங்கள் இருக்கும். 1, கலசம் வச்சு அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழக்கம். இன்னொன்னு, கலசத்துல தேங்காவை மட்டும் வைத்து முகம் வைக்காம அம்பிகையை அந்த ரூபமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம். ஓகே. 3வது, முகம்லாம் வரைய மாட்டோம், நாங்க கலசம்லாம் வைக்க மாட்டோம், அதாவது ஒரு படத்தை வச்சு நாங்க வரலட்சுமி நோம்பு நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம், எங்க வீட்டுல முகம் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியா நகரக்கூடிய அமைப்பு இருக்கும். புதுசா பாக்குறவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய சம்பிரதாய முறைப்படி அது எப்படி இருக்கிறதோ நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா இன்னைக்கு நான் இந்த விஷயத்த பண்ணி எனக்கும் திடீர்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, இது ஒரு சாரர் தான் பண்ணணுமா, தவறா எடுத்துக்காதீங்க, இது தெலுங்குக்காரங்க தான் பண்ணணுமா, தமிழ்காரங்க அப்படிலாம் இல்லைங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி, அம்பிகையை கொண்டாடுவதற்கு எந்த மொழி, எந்த பேதம் எதுவுமே கிடையாது. உங்க மனசு ஒத்து போதா, நீங்க அவகிட்ட லைக்க ரெடியாறீங்களா, ஆட்டோமேட்டிக்கா அம்பாளும் உங்ககிட்ட ஒட்டிப்பா. இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும்னு எந்த நீதியும் கிடையாது. வரலட்சுமி நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் எப்பயுமே என் குருநாதர் சொல்லுவாரு, தசமி திதி என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு திதி.
அது கரெக்டா எங்க வரும்னா, ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு நட்சத்திரத்த நான் ஒரு ஜோதிடரா பேசினா, ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு நட்சத்திரத்த கிராஸ் பண்ணி இந்த தசமி என்பது கரெக்டா கடக ராசியில் வந்து நிக்கும். கடகம் என்பதே வந்து சந்திரனுடைய வீடு, அம்பிகையை குறிக்கக்கூடிய வீடு. அப்ப அம்பிகை குறிக்கக்கூடிய அந்த தசமி திதி அன்னைக்கு வந்து நிக்கக்கூடிய நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லாமே வெற்றி. அதனால தான் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நான் தசமி திதியில எழுதி கொடுப்பேன் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அப்ப இந்த தசமி திதி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அம்பிகையை வர வச்சு அவகிட்ட வரங்களை கேட்கும்போது அவ இந்தா இந்தா இந்தான்னு கொடுத்துட்டு போவா. இது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு விடயம். நார்த் இந்தியால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லட்சுமி வந்து தன்னுடைய குலமகளாக அவர்கள் பாவித்தார்கள். நாட் ஒன்லி லட்சுமி, அது மலைமகளா இருக்கட்டும், அது அலைமகளா இருக்கட்டும், கலைமகளா இருக்கட்டும், அம்பிகையை வந்து இந்த ஒரு நாளில் பொறந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதா ஒரு ஐதீகம். அப்ப பொறந்த வீட்டுக்கு வந்துட்டு போற அந்த குழந்தைய நம்ம எப்படிலாம் கொண்டாடுவோம்? கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். அது திரும்ப நம்ம வீட்டுக்கு வருது. வரும்போது எவ்வளோ சந்தோஷமா நம்மளும் கொண்டாடுவோம். அது எத்தனை வயசானாலும் நம்மளே இப்ப அம்மா வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் நம்மளுக்கு. எத்தனை வயசானாலும் சரி, 50 வயசே ஆனாலும் சரி, அம்மாவுக்கு முடியாம இருந்தா கூட அம்மா கிட்ட போய் உட்காந்துக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு பெண்ணும் சிலிர்த்து சிலாகிக்கக்கூடிய விஷயம் தான் இல்லையா? அப்ப அந்த மாரி வந்து சாட்சாத் பரம்பொருளான அந்த அம்பிகை தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்து அருள் பாவனை செய்து அங்க இருக்க குடும்பத்தை வாழ்விக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நார்த் இந்தியால அது ஒரு தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. இந்த பக்கம் நீங்க அப்படியே கொஞ்சம் அந்த இதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் திராவிட பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட வரங்களை அளிக்கக்கூடிய ஒரு அம்பிகை, ஒரு தாய் நம்ம கிட்ட வந்து இதுதான் இல்ல. எப்படி மஞ்சள்ல பிடிச்சு வச்சா பிள்ளையார் வந்து உட்காந்துருவார். அது மாதிரி வெறும் தேங்காவை பிடிச்சு வச்சாலே எங்க ஆத்தா வந்துருவான்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அங்க போய் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியால அதுவும் எஸ்பெஷலி தெலுங்கு மொழி பேசக்கூடிய அந்த இடங்கள்ல எல்லாமே தேங்காயை மட்டும்தான் அம்பிகையுடைய அமைப்பாக வைத்து, அதுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு வரலட்சுமி நோன்பை வந்து அதுக்கு ஒரு நகையெல்லாம் சாத்தி அம்பிகையாக அவர்கள் பாவிப்பார்கள். அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா, அம்பிகைக்கு உருவம் கொடுப்பாங்க. நம்ம தான் அழகு பண்ணி பார்க்கறதுல எல்லாத்தையும் மிஞ்சின ஆளாச்சே. அதனால நிறைய முக உருவம் கொடுப்போம். இப்போ ஆஃப்லைட்டா வந்து கை கால்லாம் வச்சு அம்பிகையை கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இப்போ தமிழகத்துல ரொம்ப அதிகமா பரவி வரக்கூடிய ஒரு அமைப்பாக திகழ்கிறது. ஓகே. அப்ப என்ன ஆனாலும் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு நாளை தேர்வு செய்கிறார்கள் என்றால் அந்த நாளுக்கான அந்த கடவுளுடைய காஸ்மிக் எனர்ஜி நிறைய இருக்கும் போது தான் அந்த நாள் தேர்வு செய்யப்பட்டு நம்மளுக்கு வழங்கப்படுகிறது. நம்ம தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணும்போது அது நிறைய விஷயம் இருக்கு. என்னைக்கு நான் வரலட்சுமி நம்ம பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் சூப்பரா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் உங்க வாழ்க்கையில சூப்பரா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விடயத்தை கடைபிடித்து பாருங்க. லைஃப் இப்படி இருந்தாலும் சரி, இந்த வருடம் முடிந்து அடுத்த வருடம் நீங்க வரலட்சுமி பண்றதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடு தான் கண்டிப்பாக வாழ்வீர்கள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா வர்றது யாரு? அம்பிகை. எல்லாவற்றையும் தம்சம் பண்ணி அப்படி வந்து நிற்கும் போது கேட்டது கேட்காது எல்லாத்தையும் இந்தான்னு வச்சுக்கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் தான் இந்த வரலட்சுமி நோன்பு. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு வரலட்சுமி நோன்புல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. அதை தாண்டியும் முழுக்க 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 என்னுடைய தரிசனம் மக்களுக்காக மட்டுமே நான் எங்கேயுமே வெளியில சொல்லாத ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை இந்த உங்களுக்கு சொல்ல போறேன். எப்பயுமே வரலட்சுமி நோம்புனா அதுக்கான பூஜா விரத முறைகள் இருக்கு. நீங்க நெட்ல போட்டாலும் வந்துரும். இல்ல இதுல போட்டாலும் அதாவது கலச பூஜை ஆவாகனம் பண்றது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. உங்களுக்கு அது தெரிஞ்சா நீங்க அதை போட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணி உட்காருங்க. ஒன்றும் இல்லை, அங்க பூஜை பண்ணணும், கலச பூஜை பண்ணணும், இருக்க பூஜை பண்ணணும். அம்பிகையை முதல்ல கூப்பிடணும், அவரை உட்கார வைக்கணும், அவளுடைய ஒவ்வொரு அங்கங்களா வர்ணிக்கணும், அந்த ஒவ்வொரு அங்களுக்கு நம்ம பிராண பிரதிஷ்டை கொடுக்கணும். அதுக்கு சில மந்திரங்கள் மூலமாக அம்பிகையை எப்பயுமேங்க சாதாரண கல்லு தான். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரங்களால் உருவேற்றுகிறோமோ அந்த அளவுக்கு அது சுவாமி சிலையாக கொண்டாடப்படுகிறது இல்லையா? அந்த மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா? எஸ், முடியும். அதை சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வரலட்சுமி நோன்பு. அதை புரிஞ்சுக்கோங்க. சாதாரணதுலேயும் அம்பாயில் இருப்பா, கல்லையும் அம்பாள் இருப்பா, தூண்லையும் இருப்பா, துரும்புலையும் இருப்பான்ற மாதிரி ஒரு தேங்காயிலையும் அம்பிகை ஆவணம் ஆவாள். ஒரு அவ்வளோ பெரிய கோடி கோடியா கொட்டிட்டு இருக்க கோவில்லையும் அம்பிகை வந்து அமர்ந்திருப்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வரலட்சுமி நோன்பு. ஓகே. அதை தாண்டி எதுக்கு தேங்காய் வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த தேங்காய் இங்க ரொம்ப முக்கியமா, அது இல்லாம பண்ணக்கூடாதா, ஏன் மற்றதெல்லாம் வைக்கக்கூடாதா? அப்படி இல்லை. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். தேங்காய்க்கும் நம்மளுடைய குழந்தையுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒரு தேங்காய் எப்படி ஜனிக்குதோ அப்படிதான் ஒரு குழந்தையோட ஜனனம் இருக்கிறது. இதை எவ்வளோ அழகா நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சதுனால தான் நமக்கு ஈக்குவலா தேங்காவை கொண்டு போய் வச்சாங்க. அதனால தான் தேங்காய் அழுகி போச்சுன்னா நம்ம கஷ்டப்படுறோம், ஐயோ அப்படின்னு. அது செவ்வாயுடைய காரகத்துவம். எப்படி இந்த உடல் வரும்போது அம்மாவுடைய அந்த டியூப் வழியா அந்த குழந்தைக்கு வயிற்றுல சாப்பாடு போகுதோ அந்த மாதிரி வேர்ல இருந்து தேங்காய் பூவுக்கு இங்கிருந்து போகும் சாப்பாடு.
அதுதான் வந்து இளநியா மாறும், அதுதான் தேங்காவா மாறும், அதுதான் வந்து நம்ம பூஜைக்கு உகந்ததாக மாற்றப்படுகிறது. எந்த ஒரு மரத்திலும் இல்லாத ஒரு சக்தி இந்த செவ்வாயின் காரகத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த தேங்காய்க்கு உண்டு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் தேங்காவை வேற நம்மள வேற கருதல. ஒரு குழந்தையுடைய பிறப்பு மாதிரி தான் தேங்காவுடைய பிறப்பும். அதனால தான் எனக்கு ஈக்குவலாக இதை வச்சு படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கடவுளிடம் அதை கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்ப தேங்காயை வைத்து வைக்கும்போது அந்த கடவுளின் தன்மை அதில் ஆவாகானம் ஆகிவிடும் என்கிற நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கை அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த வரலட்சுமி நோம்புக்கு நீங்க புதுசா பண்றீங்க. இந்த வரலட்சுமி நோம்பை நீங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சொல்ற மெத்தட்ல பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருந்ததாலும் இந்த சின்ன சின்ன விஷயம் நீங்க அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணாலும் பரவாயில்ல. இல்ல இந்த தடவை சேர்த்து பாருங்க. நான் எப்பயுமே வரலட்சுமி நோம்பு வைக்கும்போது பச்சை அரிசி ஒரு கலச பாத்திரத்துல மினிமம் 5 பிடி இல்ல 7 பிடி, ஒற்றை பிடியில் வர மாதிரி இல்ல 9 பிடி, உங்களுடைய கலச பாத்திரத்துடைய அளவு எந்த அளவுன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பச்சரிசி நிரப்பி அதுக்குள்ள போட்டுருங்க. அதை போட்டுட்டு ஒரு மண்டை வெல்லம், சின்ன சைஸ் மண்டை வெல்லம், முடிஞ்சா ஏதாவது ஒரு தங்க காயின் இல்லாட்டி வெள்ளி காயின். நான் மோதிரத்தை போடுவேன், நீங்க மோதிரம் போறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நீங்க தினம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அது ரொம்ப மகிழ்வு, நீங்க அதை கூட போட்டுக்கலாம். அது நல்லா பன்னீர்ல அலம்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள சேர்த்துருங்க. ஒரே ஒரு மஞ்சக்கிழங்கு. நான் எப்பயுமே ரூ. 5 காணயம் போடுவேன். உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ரூ. 5 காயினோ இல்ல ஒரு ரூ. 10 காயினோ அதுக்குள்ள போடுங்க. நீங்க முதல்ல வரலட்சுமி நோம்பு பண்றீங்க, இந்த தடவை உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இல்ல இந்த பதிவை பார்த்துட்டு பண்ணணுன்ற எண்ணம் வருதுன்னா தயவு செஞ்சு உடனே பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால தான் இந்த பதிவு உங்க கண்ணுல காட்டியிருக்கா. அப்போ ஒரு சின்ன ஒரு இது வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம பித்தளையிலே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா அம்பாள் மனசு வச்சு உங்கள வெள்ளியே வாங்க வைப்பா. நீங்க கவலையே பட வேணாம். பித்தளையில வரலட்சுமி நோம்பு அந்த கலசம் வாங்கிட்டு அதுல வந்து 7 படி இல்லாட்டி 9 பிடி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னா அதோட 3/4 வாய் இருக்கிற அளவுக்கு பச்சரிசி போட்டு, அதுல ஒரே ஒரு கட்டி வெல்லம் போட்டு, தங்க நாணயம், வெள்ளி நாணயம் அதுல போட்டுட்டு, உங்களுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூ. 5 நாணயமோ இல்ல ரூ. 10 நாணயமோ அதுல போட்டு, ஒரே ஒரு மஞ்சள் கொம்பு அதை போட்டு, அதுக்கப்புறம் நிறைய மாவிளை எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அன்று மாவிளையை நீங்கள் பயன்படுத்துகிறீரோ அன்று குறுகாரத்துவம் அதிகமாக இருக்கும். அந்த மாவிளையில 5 மாவிளை இல்ல 7 மாவிளை இல்ல 9 மாவிளையா எடுத்து அந்த கலத்தை சுத்தி வச்சு அந்த மாவிளைக்கு நடுவுல இந்த தேங்காவை நிப்பாட்டிருங்க. சிம்பிள், முடிஞ்சிருச்சுல. நீங்க முகம் வைக்கிறதா இருந்தா இப்ப எல்லா ஸ்டோர்லயும் நிறைய பூஜை சாமான் ஸ்டோர்ல முகம் கிடைக்குது. அந்த முகத்தை வாங்கிட்டு வாங்க. ஏன்னா கடையில இருந்து வரும்போது அது எந்த எனர்ஜில இருக்குன்னு தெரியாது. அதனால முகத்தை வாங்கிட்டு வந்து நல்லா அலம்பிக்கோங்க. இல்ல உங்ககிட்ட வெள்ளி முகம் இருக்கு அப்படின்னா ரொம்ப மகிழ்வு. அந்த வெள்ளி முகத்தை நல்லா ஃபுல்லா தேய்ச்சி நல்லா அலம்பிட்டு அந்த முகத்தை அந்த தேங்காயில ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டினீங்கனாலே நின்னுக்கும். அந்த தேங்காயில அந்த முகத்தை வைத்து விட்டு அந்த மாவிளைக்கு நடுவுல அந்த தேங்காய் அந்த முகம் நிற்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த தேங்காய் மஞ்சள் தடவிய தேங்காவாக இருக்க வேண்டும். தேங்காவை எடுத்து முதல்ல நல்ல நேரம் பார்த்துட்டு, நான் பிரம்ம முகூர்த்தத்துல வைப்பேன். சில பேருக்கு முத நாளே வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். உங்களுடைய ஆச்சார முறை எப்படின்றத பார்த்துக்கோங்க. சில பேர் தொன்று தொட்டு பண்றீங்கன்னா முத நாள் நைட்டே அம்பாளை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு காலையில அம்பாளை அழைச்சி பண்ணுவாங்க. நான் கார்த்தால தான் பண்ணுவேன். ஏன்னா எங்க அம்மாலாம் மத்தியானம் பண்ணுவாங்க, என் மாமியார்லாம் பண்ணுவாங்க. என்னுடைய நேரம் என்னுடைய இதை பொறுத்து நான் அந்த நேரத்துல அம்பாளை உட்கார வச்சு நான் பிராண பிரதிஷ்டை பண்ணுவேன். இது என்னுடைய முத்தட். எனக்கு இது நல்லா இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி பண்ணிக்கிறதுனாலும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க முத நாள் பண்றதாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அன்று வெண்பொங்கல் நெய்வேத்தியம் அம்பிகைக்கு பண்ண வேண்டும். அது எப்ப முத நாள் சாயந்தரம் வியாழக்கிழமை சாயந்தரமே 6 மணிக்கு மேல ஒரு 7:30 மணிக்குள்ள அம்மாள அலங்காரம்லாம் பண்ணி வீட்டு வாசல்ல வச்சு லட்சுமி ராவே மாயின்ட்டின்னு அழைச்சு உள்ள கூட்டு வந்து அந்த பீடத்துல உட்கார வச்சிருவாங்க. என்னதான் அந்த பீடத்துல உட்கார வச்சாலும் நம்ம மந்திர உச்சாடனம் சொல்லி அடுத்த நாள் வரலட்சுமி நோன்பு வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும். அதனால நான் அடுத்த நாளே கரெக்டா நான் பண்ணிப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்குன்ற பட்சத்துல நீங்க வெள்ளிக்கிழமையே பண்ணுங்க. அது இன்னுமே சிறப்பா இருக்கும். வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. என்ன மேக்சிமம் 10 மணிக்கு முன்னாடி ராவு காலம் வருவதற்கு முன்னாடி உங்களுடைய அம்பிகையை நீங்கள் தயார் செய்து வைப்பதுன்றது சரி. நான் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுவேன். நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா இன்னும் விசேஷம். அந்த எனர்ஜி நீங்க அப்படியே அவளை நீங்க ரெடி பண்ணும்போதே அவ உங்களுக்குள்ள வர்றதை நீங்களே உணர்வீங்க. அது உங்களுக்கும் அவளுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி. யாருமே எல்லாம் வீட்டுல தூங்கியிருக்கோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அழகா நீங்க உங்க அம்பிகையை ரசிச்சு ரசிச்சு நீங்க அலங்காரம் பண்ண என்னை எப்படியெல்லாம் ரசிக்கிறா பாரு என் புள்ள அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா ஆத்தா வந்து எந்த மந்திரமும் இல்லாம அதுல வந்து அப்படியே உட்காந்துப்பா. அதனால பிரம்மமுகூர்த்த நேரத்துல ஒரு 3:30 மணில இருந்து ஒரு 4 மணிக்குள்ள இன்னைக்கு எழுந்து வாசலெல்லாம் தொளிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தண்ணியில உங்களுடைய வீட்டு வாசலை தொளித்து விடுங்க. நீங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு மஞ்சள் தண்ணி தொளிச்சு லைட்டா அதை தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கோலம் போடணும்.
கோலத்துக்கு மின்காந்த சக்தி நிறைய உண்டு. நம்மளுடைய எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை எல்லாம் கோலத்துக்கு உண்டு. இன்னொரு இதில் நான் அந்த கோலத்தோட மகிமையை சொல்கிறேன். இந்த புள்ளி வைத்த கோலம், இந்த நெளிவு கோலம், ஒவ்வொரு கோலத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவேஷன் இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ஆற்றலை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரணியா இருக்கு. அது ஒரு நிறைய புத்தகமே நானே 2, 3 புக்கு போட்டிருக்கேன் அதுக்கு. ஸோ அதனால கோலம் கம்பல்சரி மஸ்ட். நீங்க அப்ராட்ல இருக்கேன், நீங்க அங்க இருக்கேன்லாம் சொல்ல வேணாம். கண்டிப்பாக கோலம் போட்டே தீர வேண்டும். அந்த சாக் பீஸ்ல போடுறதெல்லாம் விட்டு மேக்ஸிமம் பச்சரிசியில போடுங்க. இல்லாட்டி இப்போ கோல மாவு கிடைச்சதுன்னா கோல மாவுல போடுங்க. நீங்க கலர் பண்ணுவீங்களோ இல்லை எது போடுவீங்களோ ஓகே. செம்மண் அதுல ஒரு பார்டரை போடுங்க. கண்டிப்பாக செம்மண் பயன்படுத்த வேண்டும். அதுதான் செவ்வாயின் காரகத்துவம். எல்லாமே இந்த வரலட்சுமி நம்ம பண்ற எல்லா விடையுமே 9 கிரகத்தை உள்ள இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கான தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக உன்னதமான வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அமைப்பு. அதனால தவற விடாம இதை பண்ணிடுங்க. இப்படி வச்சு முடிச்ச அப்புறம் ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கிற இவரை கூப்பிட்டு பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஒண்ணுமே வேணாம். நான் சொன்ன மாதிரி அந்த வரலட்சுமி வரத முறைன்னு ஒரு புக்கு இருக்கு. அதை எங்க கேட்டாலும் கிடைக்கும், படிங்க. இல்லாட்டி யூடியூப்ல போட்டாலே உங்களுக்கு வரும். அதை போட்டுட்டு நீங்களே உட்காந்து உங்க அம்பிகைக்கு பூஜை பண்ணலாம். வரலட்சுமி நோன்பு மட்டும்தான் பெண்களால் பூஜிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதனர். மற்ற எல்லா நாளும் ஆண்கள் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் வரலட்சுமி நோம்புக்கு ஆண்கள் பூஜை பண்ணுறதுக்கான ரைட்ஸே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் யார்ட்ட? நம்மகிட்ட தான். நம்ம தான் கிங்கு. அதனால உங்க அம்பிகையை நீங்க எப்படி எல்லாம் கொண்டாடுமோ நீங்க அப்படி எல்லாம் கொண்டாடிக்கலாம். இதுல நீங்க பண்ணக்கூடிய விஷயத்த சொல்ல, பண்ணவே கூடாத ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நாளோ இல்லை அன்னைக்கோ உங்க வீட்டுல இந்த தலை வாடுறது தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றேன்னு நான் தான் சொல்ல முடியுது இல்லையா? நம்ம வெளிப்படையா நிறைய விஷயம் பேசுறனால இந்த வியாழக்கிழமையே இந்த பேன் வாடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. தர்திரம், அஷ்ட தர்திரம் வந்து சேரும். பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே ஒரு 1/2 hour முன்னாடியே ரெடி ஆகுமோ, அம்பிகை உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்னாலே வியாழக்கிழமையும் உங்கள் வீட்டெல்லாம் தொடச்சி வச்சு நீங்கள் அழகாக வச்சுருந்தீங்கன்னா, ஓ எனக்காண்டி ரெடியாக இருக்கா, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகை வருவா. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி சொல்லுங்கள்? மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புதன்கிழமையிலேருந்தே உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க. எங்கெல்லாம் ஒற்றை இருக்கோ அங்கெல்லாம் ஒட்டடை அடிச்சிருங்க. சாமி ரூம்ல ஒட்டடையோடு நீங்க வரலட்சுமி நோம்ப பண்ணாதீங்க. நீங்க பண்ணக்கூடாத விஷயத்த நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒட்டடையோடு சாமி ரூம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கு அம்பிகை தங்க மாட்டா. நிறைய பேர் இருப்பாங்க, பேப்பர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, நீட்டா இருக்கும். ஆனா சாமி ரூம்ல அந்த ஒரு எனர்ஜியே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா அந்த ஊதுபத்தி போய் அது விழுந்த அந்த ஆஷ் எல்லாம் அப்படியே கிடக்கும். அதை எடுத்து போட மாட்டாங்க. அங்கங்க எந்த கோயிலுக்கு போனாலும் யார் என்ன சொன்னாலும் விபூதியா கொண்டு வந்து அங்கேயே போட்டு வச்சிருப்பாங்க. இல்ல உள்ள போய் பார்த்தாலே இந்த சாமி ரூமை பார்த்தாலே எல்லா சாமி போட்டோவும் இருக்கும். ஆனா அதுக்கு உயிர்ப்பு இருக்குமா அப்படின்னா அது ரொம்ப கேள்விக்குறியானதா இருக்கும். அப்ப இந்த தடவை என்ன பண்றீங்க அப்படின்னா வியாழக்கிழமை நைட்டே உங்களுடைய எல்லா விதமான உங்க சாமி ரூம்ல இருக்க சாமி போட்டோவெல்லாம் நல்லா தொடச்சிட்டு சந்தனத்துல பன்னீர் குழைச்சு, ரொம்ப சீக்கிரம் ஒன்று செலுத்துறேன், பணம் வரணும்ல, கொஞ்சோண்டு ஜவ்வாது போட்டுக்கோங்க. அதுல ஜவ்வாது பொடி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஜவ்வாதை போட்டுக்கோங்க. போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு போட்டோக்கும் அழகா பொட்டு வச்சு பாருங்க. நான் சொல்ல வேணாம், உங்க வீடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அதை மட்டும் பண்ணிட்டு நீங்க இந்த வரலட்சுமி நோன்பு ஆரம்பிங்க. ஏன்னா வீடு அசிங்கமா இருந்தாலோ இல்ல மிதியடி ஒரு மாதிரி இருந்தாலோ இல்ல அந்தந்த இடத்துல ஒட்டடை இருந்தாலோ ஓடாத கடிகாரம் இருந்தாலோ இந்த மாதிரி இடத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்றது அம்பிகையோட வாக்கு. நீங்க அந்த மாதிரி ஒரு சாமி ரூமை வச்சுட்டு நீங்க என்னதான் இங்க உருகி உருகி நீங்க வெளியிலேயே வச்சாலும் சுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நம்ம சுத்தமா இருக்கிறது. அப்போ பண்ணக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அழுக்கு நைட்டியோட உட்காரக்கூடாது. டீல். இந்திய தேசிய உடையோட உட்காரக்கூடாது. புரிஞ்சிருச்சா? அப்புறம் சொன்னா கோவம் வந்துடும். அழுக்கு நைட்டி நல்ல நைட்டியாவே இருக்கட்டும், இந்திய தேசிய உடையில உட்காராதீங்க. உங்களுக்கு பிடிச்ச புடவை கட்டுவீங்களோ இல்லை சுடிதார் போடுவீங்களோ ஏதோ ஒன்று உங்களை நீங்க அழகுபடுத்திக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள்ல இருக்கும். நீங்க போய் இப்போ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது சமைச்சு பாருங்களேன், அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதனாலதான் பிரசாதம் அவ்வளோ டேஸ்டா இருக்குனாங்க. ஏன்னா அவளுக்கு செய்யறோம், அது இயல்பாவே மாறிடும். சாதாரண சாப்பாடு தான் அம்பிகைக்குன்னு பண்ணும்போது, கடவுளுக்குன்னு பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டா மாறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா நினப்பு ஃபுல்லா அதுல இருக்கு. அப்ப நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை அலங்கரித்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்க யாரும் பார்க்க வேணாங்க. நம்ம வீட்டுக்கு ஒத்தி வரா, கை நிறைய காசை கொண்டு வர போறா, உங்களோட வாழ்க்கையை செலுக்கி வைக்க போறா, இந்தான்னு உங்களை வாழ்க்கையை சரி பண்ண போறா. அவங்கள ரிசீவ் பண்ணும்போது இப்படியா உட்காந்துருப்போம் நம்ம? இல்ல இல்ல. அப்ப நம்ம அதுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்க வேணாம். அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய உடைகளை அழகாக நேர்த்தியாக அதில் நிறைய மல்லிகைப்பூ, அன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மல்லிகைப்பூ நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ தாமரைப்பூ பயன்படுத்துகிறீரோ செல்வத்தின் மேன்மத்தில் தான் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேக்ஸிமம் நிறைய மல்லிகைப்பூ அன்னைக்கு பயன்படுத்துங்க. விற்கிற விலைக்கு நாங்கள் எங்கே மேடம் மல்லிகை காசு வேணும்ல? அப்போ அதை பற்றி யோசிக்கக்கூடாது.
ஒரு நாள் நீங்க அம்பிகை குளிர் விட்டுனா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காசு தர போறா. அதனால பணத்தை பத்தியோ இதை பத்தியோ கவலைப்படாதீங்க. என்ன மாதிரி ஆட்களா இருந்தா புதன்கிழமையே போய் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளிக்கிழமை தான் ரேட் அதிகம், புதன்கிழமை தான் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகே டீலா, அதனால வாங்கி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மிக முக்கியமான காரணம், நீங்க அழகா உடை உடுத்தி கொண்டு மனையில் அமர்ந்துதான் இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தை சொல்ல வேண்டும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், நீங்க ஏதாவது ஒரு மனையோ இல்லை விரிப்போ போடாம நீங்க எந்த ஒரு விரத முறையை மேற்கொள்ளும் போதும் பூமாதேவி அதை உறிந்து விடும். அப்போ உங்களுக்கான எனர்ஜி அங்க கிடைக்காது. நிறைய பேர் எல்லா பூஜையும் பண்ணுவாங்க, ஆனா சக்சஸ் ஆகாது. ஏன் ஆகாதுன்னு அந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம கவனிக்காம விட்டுருப்போம். அப்ப இந்த சின்ன சின்ன விஷயத்த நீங்க கவனிச்சாலே நீங்க வந்து சக்சஸ் ஆயிடுவீங்க. அப்ப இந்த தடவை வரலட்சுமி நோன்பு பண்ணும்போது நான் ஒரு விஷயம் எப்பயுமே பண்ணுவேன். எப்பயுமே இந்த 10 மணிக்கு அந்த டயத்தில் ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா குரு ஓரையும் வந்துடும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சனி ஓரை தாண்டி குரு ஓரை 11 மணிக்கு வெள்ளிக்கிழமை வர ஆரம்பிச்சிடும். அப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ராவு காலத்தின் கடைசி 10 நிமிடம் தான் அமிர்த நேரம். கரெக்டாக 11:40 இல்லை 12 மணிக்கு நீங்கள் அம்பிகைக்கு சூடம் காட்டி கற்பூரம் ஏற்றி அம்பா என்கிட்ட வந்துருமான்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் இந்தான்னு பணத்தை கோடி கோடியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை அம்பிகை கொண்டு வந்து சேர்ப்பால். அந்த மந்திரங்களுக்கு அவ்வளவு வலிமை ஜாஸ்தி. இல்லை எனக்கு மந்திரம்லாம் தெரியலங்க, எனக்கு யூடியூப்பில் போட்டும் வரல, எனக்கு புரியவே இல்லைன்னா ஒன்றுமே வேணாம். லக்ஷ்மி 108 நாமாவளின்னு இருக்கும். ஓம் பிரகிருதே நமக, ஓம் விக்ருதே நமக, ஓம் வித்யாய நமக அப்படின்னு வரும். அந்த 108 மந்திரத்தை 108 பூக்களால் அர்ச்சிங்க. இன்னைக்கு எந்த பூக்கும் தோஷம் கிடையாது. நீங்க இலை, தலை, பூ, அருகம்புல் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு அம்பிகையை வந்து பூஜை பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பூக்களால் நீங்கள் அம்பிகையை இந்த தடவை பூஜை பண்றீங்களோ அந்த அளவுக்கு பண ரீதியான பிரச்சனையிலிருந்து முதல்ல தடை நிவர்த்தி செய்யப்படும். அதே மாதிரி வரங்களை கொடுக்கக்கூடிய லட்சுமி அவள்கிட்ட போயிட்டு சும்மா வெறும் மாங்கல் எல்லாத்தையுமே கொடுப்பா. வேலை இல்லையா, இன்னைக்கு வரலட்சுமி விரதம் கடைப்பிடிச்சு நீங்க பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் காலையில சாப்பிட மாட்டேன், மத்தியானம் நான் சாப்பிட்றதில்ல, மற்றவங்க சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் தாராளமாக நீங்க சாப்பிட்டுக்கோங்க. வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அன்று ஒரு நாள் பிளான் பண்ணி மினிமம் ஒரு 3 பேருக்காவது ஏதாவது ஒரு புடவையை தானம் கொடுங்க. வஸ்திர தானம் மாதிரியான மிகச்சரியான வருமானத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூட்சும ரகசியம் எதுவுமே கிடையாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். யார் ஒருவர் வஸ்திர தானம் கொடுக்குறாங்களோ அவங்க நிஜமாவே சொல்றேன், மிகப்பெரிய ஆளா உங்களுடைய வாழ்க்கையில் உருவாருவார்கள். அப்போ உங்களால் 500 ரூபாய்க்கு முடியுதா, 200 ரூபாய்க்கு முடியுதா, பரவாயில்ல, ஏதோ ஒரு புடவையை வாங்கி ஒரு 3 சுமங்கலிகளுக்கு அன்று நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் சுமங்கலி பொருட்களோடு அடுத்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அது எப்படி இருக்குன்னு, சூப்பரா இருக்கும். இதை மட்டும் பண்ணி பாருங்க. இல்ல அதெல்லாம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் மஞ்சள், குங்குமம், மருதாணி விதை ரொம்ப 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 முக்கியம். நாட்டு மருந்து கடைகள மருதாணி விதைன்னு கிடைக்கும். நீங்க மருதாணி கோன் வைக்கிறீங்க, இல்லை மருதாணி பவுடர் வைக்கிறீங்க, அதெல்லாம் தாண்டி மருதாணி விதை கிடைக்கும். அதை ஒரு சின்ன ஒரு பொட்டலத்தை வாங்கி இல்லை மொத்தமாக வாங்கி நீங்களே கூட ஒரு சின்ன ஜிப்லாக் கவரில் போட்டு அவங்க இடம் கொடுத்து பாருங்க. தாமரை மணி விதை கிடைக்குதான்னு பாருங்க. அந்த தாமரை மணி விதை கிடைச்சா அதையும் கொண்டு போய் அந்த சுமங்கலி பொருட்களோடு சேர்த்து அன்னைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்ல விஷயம். நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி ரிப்பீட்டாக கிடைக்கும் இல்லையா? அந்த அமைப்பில் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கான சகல சம்பத்துக்களும் நிறைவாக கொடுக்கப்படும். நீங்க முதல்ல பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழை இலையை வியாழக்கிழமையே வாங்கி வச்சுக்கோங்க. நுனிக்கிளியாவது நல்ல வாழை இலையை வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல மாவளை எடுத்துக்கோங்க. அந்த மாவளையை வந்து வீட்டு வாசல்ல தோரணமா கட்டிக்கோங்க. அழகா பூக்கள் கொண்டு அந்த வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுங்க. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனா எவ்வளவு ஜெகஜோதியோ இருக்குமோ, இல்ல ஒரு கல்யாணம் பண்ணி ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்தா அந்த வீடு எவ்வளவு கோலாகலமா இருக்குமோ, அந்த மாதிரி அம்பிகை வரப்போற வீடு உங்க வீடு எப்படி இருக்கணும்? கோலாகலமா இருக்கணும். அன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்க வீட்டை வந்து நீங்க கோலாகலமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்வியலும் கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க. என்னதான் இருக்கோ இல்லையோ அன்னைக்கு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க. இல்லை ரொம்ப கடன் இருக்கு, நான் வரலட்சுமி நோன்பே வந்து என்னுடைய கடன் தீர்றதுக்காக என்னுடைய மணி பிரச்சனைக்காகத்தான் நான் வந்து கொண்டாடுறேன் அப்படின்னு நீங்க வந்து அந்த விரதத்தை இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாசி பருப்பு இருக்குல்ல, பாசி பருப்பு பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. இந்த பாசிப்பருப்பு பாயசம் எல்லாமே புதனின் காரகத்துவம். ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும்னா பாசிப்பருப்பு பாயசம் வைத்து நம்ம நைவேத்தியம் செய்ய கண்டிப்பாக அதற்கான மகத்துவம் கிடைக்கும். ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு, உடம்பு வீட்டில் ஒரு மாதிரி வியாதியாகவே இருக்கு, ஒரு மாதிரி பிரச்சனையாகவே இருக்கு, ஹெல்த் வைஸ் என்னால் வந்து இன்னும் மூவ் ஆன் ஆக முடியல, இல்லை ஹெல்த் வைஸ் ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் துவரம் பருப்பு ப்ளஸ் கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்து அதோட தேங்காய் அரைச்சி அன்று பாயசம் வைத்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணி ஒரு 4 பேர் கொடுத்து பாருங்க. துவரம் பருப்பு எல்லாம் செவ்வாயின் காரகத்துவம். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அன்று அது நிவர்த்தி செய்யப்படும். ஓகே. ஸோ வரலட்சுமி நோன்பை இப்படி கொண்டு வரீங்க, உங்க வீட்டு ஆச்சார முறைப்படி நீங்க பண்ணுவீங்க, எல்லாம் ஓகே. கடைசியில் சொன்னீங்களே மேடம் சீக்ரெட் மந்திரம் அதை சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் சொல்றேன்.
வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நான் எப்பயுமே சாயங்காலம் 6 மணிலேருந்து 6:10க்குள்ள இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனதில் ஒரு 108 தடவை உருப்போடக்கூடிய ஒரு மந்திரம், நான் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு மந்திரத்தை இந்த தடவை உங்களுக்காக மட்டும் சொல்கிறேன். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். நாட் ஓன்லி வரலட்சுமி நோன்பு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் சொன்னீங்கன்னாலுமே கண்டிப்பாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க. 21 நாள் கண்டினியூவாக சொல்லிட்டு வந்து 21வது நாள் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு உங்களுடைய ஒரு வெத்தலை பாக்கு முடிஞ்ச ஒரே ஒரு வெள்ளி காயின், அதுக்கப்புறம் நல்ல புடவை, இதை வாங்கி அந்த சுமங்கலிகளுக்கு தானம் கொடுத்து பாருங்க. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு வீட்டில் திருமணம் நடக்கும். திருமணத்திற்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு வந்து திருமணத்திற்கான பிள்ளைங்களுக்கு வரனே அமைய மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மந்திர பிரயோகம் மிகப்பெரிய முறையில் சக்ஸஸை கொடுக்கும். அது பையனா வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் பொண்ணை வச்சிருந்தாலும் சரி. அதே மாதிரி குழந்தை பிறப்பு எனக்கு கிடைக்கவே மாட்டேது, நல்ல குழந்தை கிடைக்க மாட்டேது, அம்பிகை அருளால் எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை வரலட்சுமி நோன்பு அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தசமி திதி வெற்றியை கொடுக்கக்கூடிய திதி, அதுவும் முழு பௌர்ணமியோட அவ போய் கனெக்ட் ஆவா. அப்படியே அடுத்து 8வது நாள் அப்படியே எனக்கு தெரிஞ்சு கோகுலாஷ்டமி வந்துடும் இல்லையா, அப்படியே கண்ணனை அழகா ஈர்த்து கொண்டு வந்து நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு வீட்டில் கண்ணனே பிறப்பான், நீங்க கவலையே பட வேணாம். ஸோ குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி, திருமண தடையாக இருந்தாலும் சரி, பணவரவில் இருக்கக்கூடிய தடையாக இருந்தாலும் சரி, கடன் அடைவது, எல்லா ஒட்டு மொத்த பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் இந்த வரலட்சுமி நோன்பு. அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு முத்தாய்ப்பா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். நான் இப்போ சொல்கிறேன், சைட்லேயும் கொடுக்க சொல்கிறேன், ஓகேவா? நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். இல்லை, நோ காம்ப்ரமைஸ். வேணும்னா நம்ம சில விஷயத்தை மேற்கொண்டு தான் ஆகணும். 108 தடவை இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் 21 நாள் சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து தீரும். இந்த வரலட்சுமி நோன்புலேருந்து இதை ஆரம்பிச்சிடுங்க. சாயங்காலம் 6 மணிலேருந்து 6:10க்குள்ள, இல்லை 6:10லேருந்து 6:20க்குள்ள, மேக்ஸிமம் 6:20க்கு மேலே இதை எடுத்துகிட்டு போக வேணாம். இந்த டைம் பீரியடில் நீங்கள் பண்ணும்போது உள் ஓரைகள்னு சில ஓரைகள் ஓடும். அந்த நேரத்தில் இதை சொன்னீங்கன்னா நமக்கான விடயங்கள் நல்லபடியாக அமைவதை கண்கூடாக உணரலாம். இப்போ மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஓம் சமுத்திரதரணே காரிய சித்தி ஜெயப்பிரதே வசி வசி ஸ்வாகா. ஓம் சமுத்திரதரணே காரிய சித்தி ஜெயப்பிரதே வசி வசி ஸ்வாகா. ஓம் சமுத்திரதரணே காரிய சித்தி ஜெயப்பிரதே வசி வசி ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நீங்க இப்படி சொன்னீங்கன்னா வரத்தை கொடுப்பாள். இப்போ எனக்கு வரத்தை கொடுக்கறது ஓகே, வர வாங்குறதுக்கு முதல்ல நான் ரெடி ஆகணும்ல. அப்போ முதல்ல வந்து என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வெறுங்கையிலேயே நான் முளம் போட முடியுமா? முடியாது. அப்போ எனக்கு ஏதாவது வந்தாதான் நான் ஒரு விஷயத்த பண்ண முடியும். இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா வீடு கட்ட முடியல. நான் சொல்றது புரியுதா? என்கிட்ட அமௌண்ட் இருக்கு மேடம், ஆனா வீடே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க, இல்லை என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல காசு பணத்தோட இருக்கு, ஆனா கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க, இல்லை வந்து ஃபிசிக்கலாக நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம், ஆனால் பிள்ளைக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால தான் இதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குதுன்றது உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு தெரிய வேணாம், உங்களுக்கு தெரியும்ல. அப்போ இதே மந்திரத்தை இந்த 2 வார்த்தையை மட்டும் மாற்றி சொல்லி பாருங்கள், அவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். எப்பயுமே வார்த்தை மாயம் செய்யும், நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், அதோட உச்சரிப்புன்னு ஒன்று இருக்கு. அப்போ இதெல்லாம் இருக்கிறவங்க மேலே நான் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க. இல்லைங்க ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கே தெரியும், ஃபினான்ஷியலாக ஒன்றும் பிள்ளை அவ்வளோ நல்லா சம்பாதிக்கல, ஆனாலும் வந்து ஒழுங்காக ஏதாவது கால் கட்டு போட்டாவது ஏதாவது நல்லபடியாக உழைப்பானான்னு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஐபிஎஸ்லாம் போயிட்டோங்க, ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணாலும் அது நிற்க மாட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, கடன் ஓவராக வாங்கிட்டேன் மேடம், அடைக்கவே முடியல, கடனுக்காக கடன் வாங்கி கடன் வாங்கி போயிட்டே இருக்கு, அதுவும் அடைக்கவே முடியல அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் இந்த வரலட்சுமி நோன்பை அணுகக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்ற இந்த மந்திரத்தை, இந்த வார்த்தையை மட்டும் மாற்றி நீங்கள் வந்து அதை 21 நாள் 108 தடவை சொல்லி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காரியம் சக்சஸ் ஆகும். இப்போ என்ன சொல்லணும்னா, சமுத்திர தரணே அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, இந்த தடவை சமுத்திரதனையே, சமுத்திரதனையே காரிய சித்தி ஜெயப்பிரதே வசி வசி ஸ்வாகா. சமுத்திரதனையே காரிய சித்தி ஜெயப்பிரதே வசி வசி ஸ்வாகா. இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா இது வேற மாதிரி வேலை செய்யும். சமுத்திரதரணேன்னு சொன்னா அது வேற மாதிரி வேலை செய்யும். ஸோ அது 2க்கான முறையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் 2ல் உங்களுடைய தேவைக்கு என்னவோ அது தகுந்த மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பணப்பிரச்சனை, எப்பேற்பட்ட மனப்பிரச்சனை, எப்பேற்பட்ட வாழ்வியல் பிரச்சனையும் 100 விழுக்காடு என்னுடைய மீனாட்சி அவர்கள் கண்டிப்பாக சரியா போகும். அதுக்கு நானே சாட்சி, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். எல்லாருக்கும் இந்த வரலட்சுமி நிறைய வரங்களை அள்ளி கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.